நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். நான் அப்படி பண்ணியிருக்க கூடாது. என்ன பண்ணுறது? வெல்கம் டு ஜஸ்ட் நம்ம லைஃப் சேனல். நான் சொன்ன மாதிரி என்னோட ஜாப் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக எனக்கு இந்த டொமைன் ஓரளவுக்கு டிஃப்ரென்ஸாக இருக்குது. ஏன்னா என்னோடய ப்ரீவியஸ் டொமைனை விட இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கல்ச்சர் வைஸ் அந்த கம்யூனிகேஷன் வைஸ் நான் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரவைஸ் பண்ணணும். ஏன்னா இது எனக்கு டோட்டலாக டிஃப்ரெண்ட்டான டொமைனாக இருக்குது. ஸோ நான் இப்போ தான் உள்ளே என்ட்ராகிருக்கேன். பார்ப்போம் எந்த அளவுக்கு நான் என்னை இம்ப்ரவைஸ் பண்ணிக்கிறேன்னு பார்ப்போம். ஓகே, நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி ஒரு புக்கு படிச்சிருக்கேன்னு சொன்னேன். ஆனால் நான் அதில் ஒரு தப்பு பண்ணிட்டேன். என்னன்னா, அது சிறுகதை தொகுப்பு கிடையாது. அது வந்து என்னன்னா ஒரு கட்டுரை தொகுப்பு புக்கு. நான் உங்களுக்கு தப்பாக அது சொல்லிட்டேன். அதில் முதல் தலைப்பு என்னன்னா கடலளவு வெளிச்சம். அதை பற்றி தான் நான் இப்போ பேச போகிறேன் இந்த வீடியோவில். கடலளவு வெளிச்சம் எந்த மாதிரி ஒரு டாபிக்னா, இது வந்து ஒரு சின்ன பையனோட ஒரு குறுகிய லைஃப் எப்படி இருக்குது அப்படின்னா அந்த கடலளவு வெளிச்சத்தில் சொல்கிறாங்க. அதாவது என்னன்னா, அந்த பையன் ஒரு வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குறான். ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து சேஷாத்ரி அவர் வந்து தெளிவாக சொல்லியிருக்காரு. அதாவது அந்த சின்ன பையன் உலகத்தை வந்து எப்படி பார்க்குறான், அதுவும் ஜன்னல் வழியாக அவனுக்கு உலகம் எப்படி தெரியுது. மரத்தை ஒப்பனையாக சொல்கிறாரு, மேகத்தை ஒப்பனையாக சொல்கிறாரு, அதாவது சூரியனையும் ஒப்பனையாக சொல்கிறாரு. பையனோட உலகம் எவ்வளோ சின்னதுன்னு அப்படின்னா அந்த தலைப்பில் தெளிவாக சொல்லியிருக்காரு. உதாரணத்துக்கு அந்த தலைப்பு வந்து கடலளவு வெளிச்சம் வந்ததுக்கான காரணம் என்னன்னு, அதில் பையன் வந்து கன்னியாகுமரி சுற்றுலா போகும்போது அதிகாலையில் வந்து சூரியனை பார்த்துருக்கான். அந்த சூரியன் வந்து உதிக்கிற நேரத்தில் பார்க்கும்போது அந்த சூரியன் வந்து கடல் அளவை விட பறந்ததா இருக்கு அப்படின்னு சொல்றாரு சேஷாத்ரி அவரு. அதனாலதான் இந்த தலைப்பு கடல் அளவு வெளிச்சம் அப்படின்னு வருது. அந்த சின்ன பையனுக்கு இந்த உலகம் ரொம்ப பெருசா தெரியுது. என்னன்னா, அவன் எப்பயுமே ஜன்னல் வழியா தான் உலகத்தை பார்க்கறனால அந்த ஜன்னலை அவன் உடைச்சிட்டு போகணும் அப்படின்னு அவன் ரொம்ப யோசிச்சுட்டு இருப்பான் அடிக்கடி. அதனால வந்து அவனுக்கு உலகம் வந்து ரொம்ப பெருசு, நம்ம நிறைய உலக அனுபவத்தை கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிறான். அதுலேயும் ஒரு உதாரணத்தை ஆசிரியர் அவர் அதில் தெளிவாக குறிப்பிட்டிருக்காரு. என்னன்னா, ஒரு கரடிக்கார் வந்து வித்தை காட்டுற மாதிரி அவர் வீட்டுக்கு, அந்த பையன் வீட்டுக்கு வந்திருக்காரு. அப்போது அந்த பையன் அந்த கரடியை பார்த்து அது காட்டுற வித்தையை பார்த்து ரொம்ப மெய்சிலிர்த்து போகிறான். அப்புறம் அவன் வந்து எல்லார் வீட்டிலையும் வந்து உணவு கேட்டு அந்த கரடிக்கு தேன் கேட்டு இந்த மாதிரி போயிட்டு இருக்க ஒரு ஆள். அப்போது இவங்க வீட்டில் இவங்க அம்மா வந்து அவர் கரடிக்காருக்கு மட்டும் உணவு இருக்குது, ஆனால் கரடிக்கு உணவு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதனால அந்த கரடிக்கார் வந்து ரொம்ப ஏக்கமா ஆயிடுறாரு. அதனால அப்பாகும்போது அந்த பையன் வந்து இதை பார்க்கறான். இதை பார்க்கும்போது கரடியும் ஏக்கத்தோட இருக்கு, இவரும் ஏக்கத்தோட இருக்காரு. அந்த ஏக்கத்தோட இருக்கும் போது அந்த கரடிக்கார் வந்து பரவாயில்லாமா எனக்கு ஏதாவது ஒரு செருப்பு கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த அம்மா டயர்னால செஞ்ச ஒரு செப்பலை வந்து அந்த கரடிக்கார கொடுக்குறாரு. அதோட அந்த கரடிக்காரு நான் வந்து மதுரைக்கு போறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போது இந்த பையன் கரடிக்கும் போகுது, கரடிக்காரரும் போறாரு அப்படின்னு பின்தொடர்ந்தே போறான். ஏன்னா அவனோட அந்த சின்ன பையனோட எண்ணம் என்னன்னா, இந்த உலகத்தை விட்டு நம்ம போகணும், நிறைய விஷயத்த நம்ம கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிறான். அதனால அந்த கரடிக்காரர் தொடர்ந்து போறான். போகும்போது அந்த கரடிக்கார் என்ன ஃபாலோ பண்ணாத, அதாவது என்ன பின்தொடராத அப்படின்னு சொல்றாரு. அதோட அந்த பையன் அவரை பின்தொடர நிறுத்திடுறான். அன்னிலிருந்து அவன் நினைக்கிறான், நானும் பெரியவனா ஆகும்போது இந்த மாதிரி ஒரு கரடியை நானும் வளர்த்து நானும் இந்த மாதிரி பயணத்தை தொடருவேன் அப்படின்னு அந்த சின்ன பையன் நினைக்கிறான். அப்பையிலிருந்து அந்த பையன் தொடர்ந்து நினைச்சுக்கிட்டே இருக்கான். அவனும் வளர வளர இந்த வீட்டை விட்டு நம்ம போகணும், வெளி உலகத்தை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். இதுல பல ஒப்புமையும் சொல்லியிருக்காங்க. என்னன்னா, சூரியன் வந்து தன்னை பின்தொடருது, சூரியன் வந்து என்ன ஃபாலோ பண்ணுது அப்படின்னு பல டைம் அந்த சின்ன பையன் ஒரு கற்பனையா நினைச்சுக்கிறான். சூரியன் தான் எல்லாமே அப்படின்னு. இந்த கடலளவு வெளிச்ச தலைப்புல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு சின்ன பையனோட வாழ்க்கை சிறு வயதுல எந்த அளவுக்கு குறியதா இருக்கு அப்படின்னு இதுல சொல்றாங்க. அவன்கிட்ட இருக்க அந்த பயத்தையும் அந்த தாழ்வு மனப்பான்மையும் எப்படி அவன் மேற்கொள்றான் அப்படின்னு, அதாவது அவன் வளர வளர அதை எப்படி அவன் மேற்கொள்ளுவான் அப்படின்றது இதில் சொல்ல வராங்க. கடலளவு வெளிச்சம் நல்ல தலைப்பு. அடுத்த தலைப்பை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதோட போன வார அனுபவத்தை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். என்னன்னா, மனிதர்கள் தவறு செய்வாங்க.
யாருமே தவறு செய்யாமல் 100% உண்மையாக இருக்க மாட்டாங்க. அந்த தவறு தெரியாமல் பண்ணால் அதை திருத்திக்கணும். திரும்பி அதே தவறு திருப்பி செஞ்சால் அது மிகப்பெரிய தவறு. அதாவது தவறை திருத்தி கொள்ளலாம், திரும்ப திரும்ப ஒரே தவறை செய்யாதீங்க. இதுதான் நான் கடைசி வாரத்தோட அனுபவம். இதை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன். ஓகே, பை சப்ஸ்கிரைபர்ஸ். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பை.